பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 2 மற்றும் 3. என் கடவுளே, நான் பகலில் மன்றாடுகின்றேன், நீர் பதில் அளிப்பது இல்லை. இரவிலும் மன்றாடுகின்றேன், எனக்கு அமைதி கிடைப்பது இல்லை. நீரோ தூயவராய் விளங்குகின்றீர், இஸ்ரவேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த புனிதமிக்க வாரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த புனிதமிக்க நாளிலே எங்களை புனிதப்படுத்த, உமது மகனாக மகளாக மாற்றிவிட எங்களை தேடி வந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கக்கூடிய அன்பு நேசரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்றீரே. எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றீரே, எங்களுடைய குற்ற பலிகளை எடுத்து மாற்றுகின்றீரே. உமக்கு ஏற்ற மகனாக மகளாக எங்களை உருவாக்குகின்றீரே. ஒரு பிள்ளையை தாய் சுமப்பதை போல, ஒரு தந்தை தோளில் வைத்து சுமப்பதை போல அனுதினமும் எங்களை சுமக்குகிறீரே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கண்மணி போல் எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உமது மகனாக, உமது மகளாக, உமது பிள்ளைகளாக உருமாற்றி கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை எப்பொழுதும் தேற்றக்கூடிய தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோய்வாய்ப்பட்டு இருந்த நேரத்திலே அற்புத சுகத்தை கொடுத்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தினார்களோ அந்த விண்ணப்பங்களுக்காக உம்மை நோக்கி மன்றாடிய பொழுது அனைத்து விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே, எங்களுக்கு உமது வார்த்தைகளை கொடுத்து உமது வார்த்தையின் வழியாக பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து எங்களுடைய எலும்புகள் எல்லாவற்றையும் நீர் திடப்படுத்தியவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய தாய் தகப்பனுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனையும் இந்த நேரத்திலும் அநேக பிள்ளைகள் மன மாற்றத்திற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்களும் இளம் பெண்களும், ஆண்டவரே, நான் மனம் மாற வேண்டும், நான் பரிசுத்தம் அடைய வேண்டும், என் ஆண்டவரை அனுதினமும் தேட வேண்டும், என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலே அவர்கள் மீது உமது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக, உமது பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்திடுவீராக. என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய உன்னத பலத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஆக. ஆண்டவரே, கருப்பையில் இருந்தேன், உம்மை சார்ந்திருந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தபோது முதல் நான் என் இறைவன் என்பதை நாங்கள் அறிகிறோமே அப்பா. ஏனென்றால் நீர் எங்களை பெயரிட்டு அழைத்தீர், உமது உள்ளங்கையில் எங்களை பொருத்தி வைத்திருக்கின்றீர். எங்களை அனுதினமும் நீர் பார்க்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் விரும்பி கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் கொடுக்கின்றீர். ஆனாலும் தகப்பனே, சில நேரங்களில் குடி வெறிக்கும் புகையிலை பழக்கத்திற்கும் அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். இளமை பருவத்தை உமது வார்த்தையின்படி பாதுகாத்து கொள்ளாதபடி ஏனோ தானோ என்றும் இளமை தொடுக்கில் அலைந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்களை விட்டு நீர் தொலைவில் கடந்து சென்று விடாதபடி அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் காப்பாற்றிவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கின்றோமே திருப்பாடல்கள் 25வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையிலே, என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும், உமது பேர் அன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆம் தகப்பனே, இளமை பருவத்தின் பாவங்களையும் குற்றங்களையும் நினைக்காதபடி எங்களை மன்னித்து உமது பேர் அன்பிற்கு ஏற்ப எங்களை வழி
வழிநடத்திடுவீராக. நீர் இரக்கமுள்ள தெய்வம் அல்லவா? நீர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கின்ற தெய்வம் அல்லவா? பாவிகளுக்கு நல்வழியை காட்டக்கூடிய தெய்வம் அல்லவா? எளியோரை நேரிய வழியில் நடத்தக்கூடியவர் அல்லவா? எளியோருக்கு தமது வழியை கற்பித்து உமது வார்த்தையின்படி நடக்கக்கூடிய தெய்வம் அல்லவா? ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளுடைய குரலை கேட்கக்கூடிய தெய்வம் அல்லவா? எங்கள் மீது மனம் இறங்கி அனுதினமும் எங்களை ஆசீர்வதித்து உமது முகத்தை எங்களுக்கு மறைக்காதபடி, எங்கள் மீது சினம் கொள்ளாதபடி, ஆண்டவரே, எங்களுக்கு துணையாய் இருக்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா? உம்மை மட்டுமே சிக்கன நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கின்றோமே திரு பாடல்கள் 27வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே, நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், என் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம். தகப்பனே, உமக்காக காத்திருக்கவும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கொண்டு இருக்கின்றோம். ஏனென்றால் நீர் எங்களை சுற்றிலும் கற்பாறையாக இருக்கின்றீர். உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய எதிரிகள் எல்லோரையும் அப்புறப்படுத்துகின்றீர். இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, யார் யாரெல்லாம் அதிகாலையிலே எழுந்து உமது திருமுகத்தை பார்த்து உன்னத பலத்தை பெற்றுக்கொள்ள உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. என் ஆண்டவருடைய திரு கோயிலை தேடி வந்து அனுதினமும் ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவருடைய தீச்செயல்களை அப்புறப்படுத்தி ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்திடுவீராக. தகப்பனே, நாங்கள் நல்லது செய்யக்கூடிய வேளையிலே எங்களுக்கு எதிராக எவ்வளவோ தீமையை செய்யக்கூடிய நபர்கள் உருவாகி கொண்டு இருக்கிறார்கள். நன்மைகளை செய்த பொழுதும் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக இருந்து அநேக தந்திரங்களோடு செயலாற்றி கொண்டு இருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட நபர்கள் உண்டு. அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களை உமது பரிசுத்த இரத்தத்தினால் கட்டுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை விட்டு பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். மனம் மாறாதபடி ஏனோ தானோ என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தாய் திருச்சுவை பற்றி தவறாக பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தாய் திருச்சபையில் இருந்து பிரித்து கொண்டு மனம் போன வாழ்க்கை வாழ ஆண்டவரே, உமது பெயரை சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய போலி பாஸ்டர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். போலி இறைவாக்கினர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். போலி நற்செய்தி பணியாளர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். போலி குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோருக்கும் மனமாற்றத்தை கொடுப்பீராக. எல்லோரையும் தொடுவீராக. எல்லோரையும் தேற்றுவீராக. ஆண்டவரே, நாங்கள் தளர்ந்து போய்விடாதபடி, வெட்கமுற விடாதபடி எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, யார் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக வார்த்தைகளை பேசி எங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்களோ, என்னுடைய குடும்பத்திற்கு எதிராக பேசி என்னுடைய குடும்பத்தை பழித்துரைத்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே எங்களை குடும்பத்தின் மீது மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து நீர் பலப்படுத்திடுவீராக. ஏனென்றால் உம்மீது பற்றுறுதி கொண்டிருக்கின்றோம் அப்பா. உமது பாதுகாப்பை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாதுகாக்கப்படவும், நாங்கள் உமது அரவணைப்புக்குள் இருக்கவும், நீரே எங்களுக்கு புகலிடமாய் இருப்பதனால் நாங்கள் இன்னலிருந்து பாதுகாக்கப்படுவோம் என்று விசுவசிக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ, ஐசியூவில் இருக்கிறார்களோ, அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலும் கூட கேன்சர் நோயினாலும், எய்ட்ஸ் நோயினாலும், நுரையீரல் சம்பந்தமான நோயினாலும், கிட்னி சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது பரிசுத்த இரத்தம் அந்த இடத்திலே ஊற்றப்படுவதாக. மாசு மறுவற்ற இரத்தம் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, அவர்கள் முழுவதும் குணம் அடைந்து தன்னுடைய குடும்பத்தோடு ஒன்றிணைந்து ஆண்டவரே, பெரு விழாவை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னைய மலர்ப்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, இந்த புனிதமிக்க நாட்களிலே உமது மகனுடைய புனித தனிமையை இன்னும் அதிகமாய் தியானித்து நாங்களும் புனிதத்தில் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் பெற்று தருவீராக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.